பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஊர்வலமாக அயனாவரம் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டுள்ள அயனாவரம் இல்லத்தில் கட்சி தொண்டர்களுக்கு அனுமதி மறுப்பு. போலீசார் அனுமதிக்காததால் வாக்குவாதம். ஆம்ஸ்ட்ராங் உடல் அஞ்சலிக்காக பெரம்பூர் நகராட்சி பள்ளியில் இன்று வைக்கப்படுகிறது. கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தாக்கல் செய்த மனு காலை 8:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இன்று புத்த மதப்படி இறுதிச் சடங்கு. சென்னை அயனாவரம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அமைச்சர் சேகர்பாபு, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் அஞ்சலி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெஞ்சமின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மரியாதை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 8 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். பலத்த பாதுகாப்புடன் 8 பேரும் புழல் மத்திய சிறையில் அடைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. கோகுல், விஜய், சிவசக்தி ஆகியோரிடம் செம்பியம் போலீசார் விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதலில் கைதான 8 பேர் உண்மையான குற்றவாளிகள்தான் என காவல்துறை திட்டவட்டம். சந்தேகத்தின் பேரில் மேலும் 3 பேரை பிடித்து விசாரித்து வருவதாக கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க் விளக்கம். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. நில மோசடி வழக்கில் 1 மாதமாக தலைமறைவாக உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சிக்கல். PM கிசான் திட்டத்தில் விவசாயிகளை இணைப்பதில் தமிழக அரசு அலட்சியமாக இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. உதவித்தொகை பெறுவதிலிருந்து 23 லட்சம் விவசாயிகள் திமுக அரசால் நீக்கப்பட்டிருப்பதாக புகார். தென்காசியில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளால் தொடரும் விபத்து. சுரண்டை அருகே ரயில் வரும் நேரத்தில் ரயில்வே கேட்டில் மோதிய லாரியால் பரபரப்பு. திருவள்ளூரில் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். ஸ்டேரிங்கை பிடிக்காமல் ஹாயாக வேர்க்கடலை சாப்பிடும் ஓட்டுநரின் வீடியோ வைரல். உசிலம்பட்டியில் சாலையில் சிதறி கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகளை ஓட்டி போட்டு அள்ளி சென்ற பொதுமக்கள். யாரேனும் தவற விட்டார்களா என போலீசார் விசாரணை.
நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டுறவு வங்கி மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அமைக்க இலக்கு. மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவிப்பு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சந்திப்பு. இரு மாநிலங்கள் இடையேயான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். ஆந்திராவில் வீட்டு வசதி திட்ட ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த அரசு உத்தரவு. கடந்த ஆட்சியின் ஊழலை கையில் எடுத்துள்ளதால் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சிக்கல். காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம். சீன எல்லையில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இலகு ரக டாங்கிகள் ஜொராவர் போர் டாங்கிகளை பரிசோதனை செய்யப்பட்டு அறிமுகம். குஜராத் மாநிலம் சூரத்தில் இடிந்து விழுந்த அடுக்குமாடி கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து 15 பேர் பத்திரமாக மீட்பு. ஒருவர் உயிரிழப்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு. 4 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை. அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து கடவுளால் மட்டுமே தன்னை வெளியேற்ற முடியும் என ஜோ பைடன் பேச்சு. ட்ரம்ப் உடனான விவாதத்தின் போது உடல்நிலை சரியில்லாததால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என விளக்கம். கிரிக்கெட்டில் இந்தியாவுக்காக பல சாதனைகளை தேடி கொடுத்த தங்கமகன் தல டோனிக்கு இன்று 43வது பிறந்த நாள். சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை பகிர்ந்து தோனி ரசிகர்கள் ஆரவாரம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி. 116 ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் 102 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட். சேலம் அணிக்கு எதிரான TNPL கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மதுரை வெற்றி. திருச்சி அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திண்டுக்கல் அணி அசத்தல். சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிரான யூரோ கால்பந்து காலிறுதி இங்கிலாந்து அணி வெற்றி. துருக்கியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி. விம்பிள்டன் டென்னிஸ் 3வது சுற்றில் முதல்நிலை வீராங்கனை ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வி. முன்னணி வீராங்கனை ஓன்ஸ் ஜீபர் உக்ரைனை வீராங்கனையிடம் நேர் செட்டுகளில் தோல்வி. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச், ரூனே, ஃபிரிட்ஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்றில் ரிபாக்னியா கோலினிட்ஸ் வெற்றி.